திமுக தான் எங்களுக்கான எதிரி, தாவேகா எங்க எதிரியே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம்லாம் கிடையாது, மக்கள் விரும்பும் ஆட்சியா அது மாறிக்கிட்டு இருக்கு. முழுக்க எங்க மீது நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எல்லாம் எங்க கூட வந்து சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மா இருந்தபோது இங்க யாரும் வேற கட்சிக்கு போய் சேரவே இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் யாரு? எடப்பாடி ஐயா. உங்க மேல நம்பிக்கை இல்ல. அதனால தான் இப்படி ஒரு செயல் நடக்குதுன்னு ஆதவர்ஜனா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி 2 பக்கமும் நடக்கும்போது எடப்பாடி ஐயா பக்காவா வந்து திமுக தான் எதிரி, தாவேகா எதிரி இல்ல அப்படின்னு சொல்றது எந்த மாதிரி நம்ம இதை ஏற்க முடியும்? எந்த மாதிரி இதை பார்க்க முடியும்? ஏற்கனவே 10 தோல்வி, இதோட சேர்த்து 11வது தோல்வியை சந்திச்சிருக்காரு. இதை மீறியும் யார் எதிரி? யாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? யார் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியா இருக்குது அப்படின்றத ஏன் இவர் புரிஞ்சுக்காமலே இருக்காருன்னு பெரிய மன வருத்தம் இருக்குது. என்ன நடந்துச்சு, என்ன பார்வை அப்படின்றத முழுசா இதில் பார்த்துருவோம். வணக்கம் அன்பை தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம எடப்பாடி ஐயா பண்றது தான் என்ன சார் உங்க சட்டம் நியாயமாகுதா இல்லையா? அது எப்படி திமுக உங்களுக்கு எதிரி, தாவேகா உங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்றத சொல்றீங்க? முழுக்க முழுக்க குதிரை பேரம் நடந்தே, கிட்டத்தட்ட குதிரை பேரம் நடந்தே மொத்த பேரையும் தூக்கின்னு போயிட்டாங்க தாவேகாக்குள்ள. அதுவும் யார் மக்களால அதிமுக தான் ஜெயிக்கணும்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் போய் தாவேகால இணைஞ்சிருக்காங்க. பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இப்படி இணைஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால சொல்ல முடியுது இப்படி? அநியாயமா தெரியல உங்களுக்கு? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அது எப்படி கொஞ்சம் கூட யோசனையே இருக்காதா? இல்ல மத்தியில இருந்து உங்களுக்கு ஆர்டர் வருதா? விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நாளாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி எதுலயுமே மாட்டல. அவருடைய தொண்டர் ஒருத்தர் இறந்திருக்காரு. திமுக தான் காரணம் அப்படின்னு இவர் சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்ன? 10 தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இது 11வது தோல்வியா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப கூட உங்க விஷன் ஏன் சரியா இல்ல? பாஜகவை நம்ம கூட சேர்த்ததுனால தான் நம்ம கூட இன்னைக்கு மக்கள் இல்ல. மக்கள் முழுக்க எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் பாஜக தான் நீங்க புரியவே இல்ல. நம்ம ஜெயக்குமார் அண்ணன் சொல்றாரு என்னன்னா, பாஜக தேவையில்லாத வீண் சொன்னாங்க. அதை தூக்கி சுத்துறதுனால தான் நமக்கு இங்க பெரிய இழப்பு ஏற்படுது. என் மக்கள் என்ன தோக்கடிப்பாங்களா? ராஜா மாதிரி இருந்த 25 வருஷம் அங்கேயே இருந்தேன். இப்ப என் மக்கள் என்ன தோக்கடிச்சிருக்காங்கன்னா முக்கிய காரணம் என்ன? பாஜக நான் அப்பயே சொன்னேன் கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறாரு. இன்னைக்கு அவருக்கு டெபாசிட்டே இல்ல. அதுக்கு இன்னொரு பெரும் அலை இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். இங்க எடப்பாடி ஐயா ரொம்ப தெளிவா இன்னொரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா ரீல்ஸ் மூலயமா ஆட்சிக்கு வந்துச்சுப்பா. நம்மளும் அதே பாணியை பின்பற்றுவோம். ரீல்ஸ் மூலியமாவே அடுத்த வர ஆட்சியை நம்ம பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆதவர்ஜன் கடுமையா சாடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப முழுக்க முழுக்க இங்க நடக்கக்கூடிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா இருக்கும்போது யாரும் இப்படி விலைக்கு வரலையே. ஏன் இவர் இருக்கும்போது மட்டும் விலைக்கு வராங்க? அதுக்கு முக்கிய காரணம் இங்க மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியா இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்றாரு. மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியா? இல்லையே எனக்கு புரியல. எந்த மக்கள் விரும்புறாங்க? எல்லாரும் உங்களுக்கு முட்டு குத்துன்னு தான் இருக்காங்க. தாவேகால இருக்கிறவங்களே, ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னால முட்டு குடுக்க முடியலடா அப்படின்னு அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழல்ல தான் நீங்க இருக்கிறீங்க. இதுல மக்கள் விரும்பும் ஆட்சின்னு எங்கிருந்து சொல்ல முடியுது? அடுத்த எலக்ஷன் அந்த இடைத்தேர்தலே நீங்க ஜெயிப்பீங்களா தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள். தாவேகா சார்ந்தவனே அத்தனை பேர் இருக்கான். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சமீபத்துல சேலத்துல தாவேகா சார்ந்தவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் எடுக்கல. இது நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்கள போய் எடுக்கிறாங்க. அப்ப அதுக்கு முக்கிய காரணம் என்ன? 10 நாளைக்கு முன்னாடியே அந்த ஜெகதீசனுடைய அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகாம திருவாளர் மரியாதை நிமித்தமாக ஜெகதீசன் அவர்களுடைய ரூட் மாஃபியாவுடைய ஓனர் அவர் பின்னாடியே அவருடைய கிரகப்பிரவேசத்துக்கு போகல அப்படின்னா, ஒருவேளை இந்த சம்பவம் முன்னாடியே தெரிய வந்து இவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? அலட்சியப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்களா? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருதுல்ல. எந்த தைரியத்துல இவர் ஆதவர்ஜனா மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சின்னு சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் கரண்ட் கட்டு. இப்ப சண்முகம் கூட பார்த்தீங்கன்னா மறைமுகமா அடிச்சு தள்ளுறாரு. கரண்ட் கட்டு, மின்வெட்டுங்க. நான் ஏதோ சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். அநியாயத்துக்கு மின்வெட்டா இருக்குது. எதிர்பாராத அளவுல மின்வெட்டா இருக்குது. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க தாவேகா ஆட்சி சிறப்பான ஆட்சின்றாங்க. இதுல அவர் இன்னும் புலம்புறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
நான் கூட ஏதோ சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். பரவால்ல. வ வருது போது, வருது போது. வர்றது கொஞ்ச நேரம் தான் வருது. ஆனா போறது அது இஷ்டத்துக்குன்னு இல்லாம போயிடுது. இப்படி ஒரு மின்வெட்டு நம்ம பார்த்ததே இல்ல. ஒரு 5 நிமிஷம் கூட இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளால மின்வெட்டு இல்லாம இருக்க முடியாது. லைட் இல்லாம, ஃபேன் இல்லாம, ஏசி இல்லாம இருக்க முடியாத சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். இன்னும் பல கிராமங்களுக்கு அது போய் சேரல. அத சேர்க்கிற இடத்துல போணும். அத விரிவாக்கி தான் படுத்தணுமே தவிர, அவங்களுக்கெல்லாம் போல நீங்க மட்டும் இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. இதுல வேற கேவலமா சில காரணங்கள் சொல்றாங்க. பீஸ் கயற புடிங்கன்னு போயிடுறாய்ங்க. ஏங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேணாம் உங்களுக்கு? பீஸ் கேரியர எப்படிங்க புடிங்கின்னு போ முடியும்? இப்ப இங்க எங்கேயோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் நான் போய் பீஸ் கேரியர புடிங்கின்னு வந்துட்டேன் அப்படின்னா, அது அப்படியே இங்க கரண்ட் இல்லாம போயிடுமா? போய் ஈஸியா என்னால புடுங்க முடியுமா முதல்ல? அதுக்கு முதல்ல அனுமதிப்பாங்களா? சரி பீஸ் கேரியர் புடிங்கின்னு போயிடுறாங்க, புடிங்கின்னு போயிடுறாங்க திமுக காரன்னு சொன்னீங்களே, எடுத்துன்னு வந்து நிறுத்துங்க. அது நிறுத்த கூடவா துப்பு திராணியும் கிடையாது உங்களுக்கு? அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுல வேற சிறந்த ஆட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி அப்படின்னு இருக்காரு. எடப்பாடி ஐயா ஒரு பக்கம், இது முழுக்க தாவேக்கா எப்படி ஆட்சி அமைச்சதோ, அதே மாதிரி நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எப்படி ரீல்ஸ் போட்டு திரும்ப ஆட்சி அமைக்கலான்னு. உங்க எதிரி, உங்க விஷன் என்ன? யாருக்கு எதிரா நீங்க செயல்படுறீங்க? பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் உங்களுடைய தோல்வி நடந்துச்சு. இப்ப தொடர்ந்து எல்லாரும் குதிரை பேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்த மீறியும் உங்களுக்கு எதிரி யாரு அப்படின்னா திமுக தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஆட்டத்திலேயே இல்ல. பாரு என்னைய ஆட்டத்த சேர்த்துக்க. ஏய் நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். இப்படின்ற வடிவேல் கதையால உங்க நிலைமை போயிட்டு இருக்கு. உங்க தோல்விகள நீங்க ஒத்துக்கவே மாட்றீங்களே. எப்ப அதெல்லாத்தையும் செய்ய போறீங்க? அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மக்களே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க எடப்பாடி ஐயா பத்தி. நன்றி.